الحمد لله رب العالمين أصلي وأسلم على خاتم النبيين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து சுமார் 20 நோன்புகளை கடந்து தற்பொழுது மிகவும் சிறப்பான சங்கையான லெய்லத்துல் கத்ரை உள்ளடங்கி இருக்கும் இந்த கடைசி 10ஐ நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களில் விசேடமான சில அமல்கள், நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதனை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறும்போது வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவிலே கூறுகின்றான், நீங்கள் பள்ளிகளில் இத்திகாஃப் இருக்கும் போது உங்களின் மனைவியர்களுடன் நீங்கள் சேர வேண்டாம் என அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த ஆயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் இதில் இத்திகாஃப் ரமலானுடைய விசேடமாக ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஆண்கள் பெண்கள் பாகுபாடின்றி பள்ளியில் தங்கி அமல் இபாதத்களில் ஈடுபட்டு லெய்லத்துல் கத்ர் உடைய இரவை அடைவதற்கான முயற்சிகளை எடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. நாங்கள் பார்த்தோமானால் இந்த ரமலானில் நாங்கள் 20 நாளும் சாதாரணமாக கடந்து விட்டோம் என்றாலும் யாரெல்லாம் அமல்கள் செய்தார்களோ அவர்களுக்கான கூலி அல்லாஹ் தர காத்திருக்கின்றான். யாரெல்லாம் இந்த 20 நாளையும் பாழாக்கினார்களோ வீணாக்கினார்களோ அவர்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த இறுதி 10 இருந்து கொண்டிருக்கின்றது. ரவாஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோமானால் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர் மினர் ரமதான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ரமலானின் இறுதி 10இல் அவர்கள் இத்திகாஃப் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தியை நாங்கள் புகாரி மற்றும் முஸ்லிம் கிரந்தங்களிலே காணலாம். இவ்வளவு சிறப்பானதொரு இவ்வளவு சங்கையானதொரு மாதத்தில், எங்களுக்கு நன்மைகளை வாரி தருகின்ற இந்த மாதத்தில் நாங்கள் இந்த ரமலானை, இந்த இறுதி 10ஐ நாங்கள் முழுமையாக அடைந்து விட வேண்டும். இந்த இறுதி 10இல் ஒற்றைப்படையில் வருகின்ற இந்த லெய்லத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எமக்கு எல்லோருக்கும் மனதில் இருக்கும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரி அல் அவாஹிர் மினர் ரமதான், நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை, அந்த சங்கையான லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் கடைசி 10இல் ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எமக்கு வலியுறுத்தி கூறினார்கள். நாங்கள் பார்த்தோமானால் இவ்வாறு யாருக்கெல்லாம் இத்திகாஃப் சுன்னத்தாகின்றது, யாருக்கெல்லாம் இத்திகாஃப் கடமையாகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோமானால், முதலாவதாக புத்தி சுவாதீனம் உள்ள முஸ்லிமாக இருக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கும் இத்திகாஃபுடைய கடமை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் நமது நாட்டில் சில காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் அதை தடுத்து வைத்திருக்கின்றோம். பெண்கள் இத்திகாஃப் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஹைல் நிஃபாஸுடைய விடயங்கள் இருந்து சுத்தமாக அவர்கள் இருக்க வேண்டும். மேலும் நாங்கள் பார்த்தோமானால் இந்த இத்திகாஃப் இருப்பதன் ஊடாக நாங்கள் இந்த இத்திகாஃபில் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், அதை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோமானால், முதலாவதாக நாங்கள் எமக்கு முடியுமான அளவு தொழுக வேண்டும். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் திலாவத்துகளை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஃபதக்கிர் ஃபைன்னத் திக்ரா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய செயற்பாடுகளில் நாங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். மேலும் இந்த கடைசி 10இல் எமது துஆக்கள் அதிகமாக அங்கீகரிக்கப்பட இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் எமக்கு பல தேவைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும், நிறைய தேவைகளுடன் நாங்கள் எங்களது வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்போம். அப்படியானவர்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த கடைசி 10ஐ வைத்திருக்கின்றான். மேலும் இவ்வாறானதொரு இத்திகாஃப் இருப்பதன் ஊடாக எம்மிடத்தில் வருகின்ற நட்பண்புகள் என்ன, எம்மிடத்தில் வருகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோமானால், முதலாவதாக எமக்கு பொறுமை வருகின்றது. 10 நாளும் எமது குடும்பத்தை விட்டு பிரிந்து, எமது தோட்டம் துறவுகள் வியாபாரங்களை விட்டு பிரிந்து இங்கே தனித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் சுன்னத்தை ஹயாத்தாக்கின்றோம். எமக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை இதன் மூலம் கற்பிக்கின்றான். மேலும் நாங்கள் பார்த்தோமானால் உலக வாழ்வில் இருந்து பற்றற்ற தன்மை ஒன்று ஏற்படுகின்றது.
இந்த உலக வாழ்க்கையானது மிகவும் பொய்யான வாழ்க்கை, கேலியும் கூத்துமான வாழ்க்கை, மறுமையே நிலையான வாழ்க்கை என்ற அந்த எண்ணம் எமது உள்ளங்களில் வருவதற்கான ஒரு முக்கியமான ஒரு களமாக இந்த இத்திகாஃபுடைய அமல் இருக்கின்றது. மேலும் நாங்கள் பார்த்தோமானால் நாங்கள் எமது இஹ்லாஸ், எமது உள தூய்மையை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த இத்திகாஃப் இருக்க வேண்டும். நாங்கள் தொழுகின்றோம், ஓதுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம் என்றாலும் இரவிலே நாங்கள் நின்று வணங்குகின்ற போது, இரவிலே நாங்கள் செய்த தனிப்பட்ட திக்ர்கள், அமல்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் நான் எழுந்து தொழுகின்றேன், நான் எழுந்து ஓதுகின்றேன் என்றால் எனது இஹ்லாஸை நான் அங்கே வளர்ச்சியடைய செய்கின்றேன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் இதனை பின்பற்றுவதன் மூலமாக இத்திபா சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிய நன்மை எமக்கு கிடைக்கின்றது. மேலும் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு தன்மை எம்மிடம் வளர்கின்றது. சங்கையான குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே முக்கியமான அந்த லைலத்துல் கத்ர் இரவு இந்த 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களில் இருக்கின்றது. மேலும் நாங்கள் பார்த்தோமானால் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றது. நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், நிறைய பாவங்கள் செய்திருக்கின்றோம், தப்புகள், தவறுகள், குரோதங்கள் வேண்டியளவு செய்திருக்கின்றோம். அது எல்லாமே மன்னிக்கப்படுவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த இத்திகாஃபுடைய அமல் இருக்கின்றது. மேலும் உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நோய்கள், கசடுகள், பொறாமைகள், வஞ்சகங்கள், பெருமை, பொறாமை போன்ற கசடுகளை அகற்றுகின்ற ஒரு 10 நாளாக இந்த 10 நாள் இருக்கின்றது. ஆகையால் யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரெல்லாம் இன்னமும் ஏளனமாக கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நாம் இந்த விடயத்தில் கவனவீனமாக இருந்தோம் என்றால் அந்த பதுவாவிற்கு நானும் ஆளாகுவேன், நாளை மறுமையில் நானும் அல்லாஹ்விடம் கேட்கப்படுவேன், நானும் விசாரிக்கப்படுவேன், என் அந்தரங்கள் எல்லாம் மக்களின் முன்னக்காலும் பகிரங்கப்படுத்தப்படும் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மேலும் இந்த இத்திகாஃபை முறிக்கக்கூடிய விஷயங்கள், இல்லாதாக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தோமானால் ரித்தா, ஒருவர் மதம் மாறினால் அவரது இத்திகாஃப் முறிந்து விடுகின்றது. மேலும் நாங்கள் பார்த்தோமானால் அல் ஜிமா, மனைவியுடன் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் பள்ளிவாசல்களிலே அவர்களின் இத்திகாஃப் இல்லாமல் ஆகின்றது. மேலும் நாங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்று சொன்னால், நாங்கள் இத்திகாஃப் எனும் பெயரில் வந்து இரவிற்கு தங்கிவிட்டு காலையில் போகின்றோம். இது அல்ல. இத்திகாஃப் என்பது நமக்கு முடியுமான அளவு நாங்கள் பள்ளியிலே இருந்து அதிகமான அமல்களை செய்வதாகும். சில அத்தியாவசிய தேவைகள் காரணமாக நாங்கள் வெளியே செல்வது தவறல்ல என்றாலும் அதை இயலுமான வரை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியுள்ளது. ஆகவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஈமானிய உறவுகளே, இந்த கடைசி 10 பயன்படுத்திக் கொள்வோம். இதையாவது எமது வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி களமாக ஆக்கிக் கொள்வோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர கலிமத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.